ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கார்டன் டிப்ஸ். அத்தி செடி எல்லாருக்குமே தெரியும், நிறைய அத்தி இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டு அத்தி. வீட்டில் தோட்டத்திலலாம் நார்மலாக எல்லோரும் வளர்க்கக்கூடிய இந்த அத்தி தான். ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி. எங்கள் வீட்டில் இப்போ ஒரு குட்டி மரம் அளவுக்கு வளர்ந்துட்டு, ஸ்டார்டிங்கில் இது நான் எப்படி வளர்ந்ததுன்னா, நாங்கள் எந்த விதமான உரம் செடி எதுவுமே வாங்கிட்டு வந்து வைக்கலை. தானாகவே எங்கேருந்தோ அந்த பறவைலாம் எச்சம் போடுறப்ப தானாக செடி வளரும்ல, அந்த மாதிரி நிறையா செடி கொலையில் இந்த அத்தி வளர்ந்துருந்துச்சு. சிலதெல்லாம் நாங்கள் எடுத்து போட்டோம், நிறையா அந்த இடத்துல மரம் இருக்குங்கிறதுனால எடுத்துகிட்டு, இந்த செடி மட்டும் கரெக்டான ஒரு இடத்துல வளர்ந்துருந்தது. இதை அப்படியே விட்டுட்டோம். இது நல்லா ஒரு நல்ல பெரிய செடி அளவுக்கு நல்லா வளர்ந்துட்டு, ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி. இந்த செடியை வளர்க்குறதுனால நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. குட்டியாக ஒரு மரம் அளவுக்கு இருக்கும். போக போக கொஞ்சம் நல்லா பெருசாகிடும். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இதுலேருந்து நமக்கு அத்தி காய் கிடைக்கும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அத்தி செடியெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கக்கூடாது, வீட்டிலே வளர்க்கக்கூடாது அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. எனக்கும் அப்படி சொன்னாங்க. இந்த மரத்தை வெட்டவே சொன்னாங்க, இதெல்லாம் வைக்க வேணாம், நம்ம செடியிலே பிடுங்கி தூக்கி போட்டுடலாம். ஆனால் தானாக ஒரு செடி வளர்கிறப்போ நம்ம அதை அப்படியே விடுறது தான் நல்லது. அப்படியே விட்டதுனால இது படிக்க நல்லா கிளம்பி வந்துட்டு, நம்ம இதே பூச்செடிலாம் கொஞ்சம் வாங்கி வச்சு பார்த்துக்கணுன்னா பராமரிக்கணுன்னா நம்ம கொஞ்சம் பார்ப்போம், கேர் பண்ணுவோம். நான் இதை பொறுத்த வரையும் எந்த விதமான கேரிங்கும் பண்ணதே கிடையாது. இது ஒரு மூலிகை தான். இல்லை லைட்டாக நம்ம எங்கே உடைச்சாலுமே இதுலேருந்தும் பால் வரும். அந்த பாலை பல் வலி இந்த மாதிரி பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெலாம் வைக்கிறப்போ சீக்கிரமாகவே சரியாயிடும். இவ்வளோ ஒரு முக்கியமான சூப்பரான செடியெல்லாம் நம்ம தேடி வளர்க்குறத விட நமக்கு தானாக கிடச்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் இப்போ காமிக்கிறேனே. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது தானாக வளர்ந்த மரம் செடி இப்படி ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு குட்டியாக மரம் மாதிரி இருக்கும்போதே இது நல்ல கிளை இருக்குது. ஒவ்வொரு கணுவுக்கு கீழே நிறைய கிளை வந்திருக்கு, புதுசு புதுசாகவும் வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இது வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தான் ஒரு சின்ன செடியாக பார்த்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய மரம் அளவுக்கு வளர்ந்துட்டு. இதை ஃபுல்லாக சன்லைட்டில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஃபுல்லாக சன்லைட்டில் இருக்கும்போது நல்லாவே வளருது. தண்ணிலாம் ரெகுலராக எதுவுமே ஊற்றுறது கிடையாது. பக்கத்தில் நிறைய செடி வச்சுருக்கோம்ல, அதில் தண்ணி ஊற்றுறது தான். அதுலேருந்து இதுக்கு வந்ததுன்னா கொஞ்சம் அதை வச்சே இந்த செடி மரம் வளர்ந்துக்குது. மற்றபடி இதுக்குன்னு தனியாக உரம், ஃபெர்டிலைசர் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கறதில்ல. எதுவுமே கொடுக்காமையே எங்கள் வீட்டில் இது சூப்பராக வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் தானாக ஏதாவது மரம் வளர்ந்ததுன்னா அதை அப்படியே வளர விட்டுருங்க. அது தானாக அப்படியே நம்ம வளர விட்டுட்டாவே அது சூப்பராக வளர்ந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய கார்டனிங் வீடியோ, மூலிகை செடியை பற்றி, பூச்செடியை பற்றி, மரத்தை பற்றிலாம் இருக்குது. அந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா மறக்காமல் வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.